வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிராமத்து ரசகுல்லா எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். அதுக்கு தேவையானது நான் இந்த அளவுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு நைஸாக பொடிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்து அதில் 5 ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஏலக்காவை தனியானா இப்படி பொடிக்க முடியாது. திரும்ப அரை டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காவை துருவி 5 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த மாவை எப்படி பிசையணுங்கிறத பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி, அதாவது கொதித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த தண்ணியில் தான் அந்த பச்சரிசி மாவை நம்ம என்னென்னா பிசையணும், அல்லது அது பச்சை மாவு வேகாது. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி பிசையணுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுவோம். இந்த உப்பு போட்டு பிறகு இந்த கொதி தண்ணி, அதாவது நல்லா கொதித்த தண்ணி, அந்த கொதித்த தண்ணி ஊற்றினா தான் இது வேகும். மாவை கொதித்த தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசையணும். இப்போ நம்ம கரண்டி எடுத்து பச்சை தண்ணியை ஊற்றினா இது வேகாது. ஏன்னா இது பச்சரிசி மாவு, அதனால் இதுக்கு கொதித்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணும். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணியை கொதிக்க வைக்கணும். இப்படி கட்டியாக நல்லா பிசைஞ்சு, இப்போ கை வைக்க முடியாது, அதனால் பிசைஞ்சு நல்லா கட்டியாக பிசைஞ்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் சூடாகிறதுக்கு. அப்படின்னா தான் அந்த மாவு நல்லா பொதுமி அப்படி மேலே வரும். ஸோ இப்போ நம்ம 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து கையில் பிசைஞ்சு திரும்ப நம்ம உருட்டலாம் மாவை. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த மூடியை எடுத்துகிட்டு இந்த மாவை கட்டியாக என்ன செய்யணும்னா கையினால் பிசையணும். உருட்டுற அளவுக்கு இதை என்ன செய்யணும்னா கையினால் பிசையணும். இது நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இதை கட்டியாக பிசைவோம். மாவு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இனி இந்த மாவை என்ன செய்யணும்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். மாயும் இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். இப்போ நம்ம சிறு சிறு உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. இனி இதை வேக வைக்கணும். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகண்ட பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை அந்த அடுப்பில் விட்டு அதை நல்லா கொதிக்க விடுவோம். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியை கை தட்டுவோம். 200 சீனி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த 200 சீனியை பால் ஊற்றி பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சீனி கரைஞ்சிருக்கிறோம். இனி நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த சின்ன உருண்டைகளை பாலில் போடணும். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போடணும். ஏன்னா சேர்த்து போடும்போது ஒன்று அப்படி சேர்ந்து பிடிச்சிடும். அதனால் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போடணும். உருண்டைகள்லாம் உள்ளே போட்டாச்சு. போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு இதை வேக விடணும். 10 மினிட்ஸ் கழித்த உடனே அந்த உருண்டைகளெல்லாம் வெந்துருச்சுன்னா அப்படி மேலே வரும். பபிள்ஸ் தான் மேலே வரும். இப்போ அந்த உருண்டைகள் வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம இனி என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்க ஏலத்தை உள்ள தட்டணும். ஏலத்தை மேலே சீனியோடு ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அப்போ தான் அந்த ஏலம் அரைப்படும். இப்போ கிராமத்து ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு.
கிராமத்து ரசகுல்லா, அதாவது இது தேங்காய் பால் கொழுக்கட்டை. இது எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.